ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் கடகராசியில் இருக்குது. கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவான். இது ஆயில்யம் அப்படின்னு சொன்னால் புத பகவான் அதனுடைய அதிபதி. அப்போ இந்த 2024 இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி அமையப்போகிறது? வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா, திருப்திகரமாக இருக்குமா? பார்க்கலாம் வாங்க. இந்த நட்சத்திரம் 9வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு, இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்க போகுது? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த கடகராசி பொறுத்தவரையிலையும் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனி தான் மைனஸ். மற்றபடி உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், அவர் கும்பத்தில் இருக்கிறார். மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு. இந்த கடகத்துக்கு 8ஆம் வீடாயிடும், அஷ்டமம். அப்போது அஷ்டமத்து சனியினுடைய வேலை செய்வார். எங்கே போனாலும் காரியம் ஆகாது, எங்கே போனாலும் வேலையை, ஒரு நல்ல வேலையை எடுத்துகிட்டு போகவும் முடியாது. எதை தொட்டாலும் தொடங்க மாட்டேங்குதியா, என்னையா இது அப்படின்னு. இந்த அஷ்டமத்து சனி இருந்தால் அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, நட்பு வட்டாரத்தில் என்ன அவமானம், என்ன அசிங்கம் கேட்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷன் போகணும், கோர்ட்டுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்களால் நீங்கள் போனீங்கன்னு சொல்ல தேவையில்ல. வேறு யாரோ தெருவில் சண்டை போட்டுப்பாங்க, அதை நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. உங்களை சாட்சிக்கு எடுத்து போடுவாங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவாங்க. கோர்ட்டுக்கு உங்களை சாட்சியாக போட்டதால் அங்கெல்லாம் கூப்பிடுவாங்க. பாருங்கள், யாரோ சண்டை போட்டதுக்கு நீங்கள் சும்மா வேடிக்கை பார்த்தது உங்களுக்கு பிரச்சனையை தந்தது. இதுதான் சந்திரா, அதாவது அஷ்டமம்னு சொல்கிறது. அஷ்டமத்து சனின்னா தேடி பிரச்சனையை வரும், நம்ம தேடி போத்தால அதுவாக தானாக வந்துடும். அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையும், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, லாவாதேவி பண்ணுற இடத்துல, சொந்தக்காரங்கிட்ட, அதுவும் ரொம்ப உறவுக்காரங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அவப்பெயர் விடும், அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடும். சிலருக்கு ஜனனகால தசாபுத்தி சரியில்லை அப்படின்னும் பொழுது இப்போது அதுக்கான சில தண்டனைகள் கூட பெறக்கூடிய காலகட்டமாக கூட அமையலாம். இது அதிகபட்சமாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பலருக்கு பார்த்து போங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அதனால் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசிக்கு தீய பலன்களை மட்டுமே தரப்போகிறார் இந்த ஓராண்டு காலமும். ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அதனுடைய ஆளுமை எப்படி சிறப்பாக இருக்குது. மற்ற கிரகங்களால் நன்மை நடக்கப் போகிறது. சரி, வாட்டை போட்டு ராகு கேது. ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல ராகு வந்துச்சின்னு சொன்னால், இந்த கடகராசி அன்பர்கள் படிப்பு முடிச்சுட்டேன், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இல்லை வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும், இல்லை ஒரு கல்வி பிடிச்சேன்னா ஹையர் ஸ்டடீஸ் வெளிநாட்டுக்கு போகலான் இருக்கேன். ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஹையர் ஸ்டடீஸ்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போது கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சா இப்போ அது கண்டிப்பாக உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து விடும் இந்த ராகு பகவான். அப்போ தொழில் பண்ணவோ, உத்தியோகம் பண்ணவோ, இல்லை உயர்கல்விக்காகவோ உங்கள் அபிலாஷை என்னவோ, நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ அந்த அபிலாஷை நிறைவேறும். ராகு பகவான் சிறப்பாக செய்வார். ஆனால் 9ங்கிறது தகப்பன் ஸ்தானம். தகப்பனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தகப்பன் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ராகு பொறுத்தவரையிலையும்
நன்மைகள் செஞ்சாலும் தீமைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கேது பகவான். இந்த கேது பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே முயற்சி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் போய் கேது உட்காந்துருக்கார். சகோதர பாவம் எப்போவுமே 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அமக்கலமான பலனை தருவார். இப்போ ராகு உங்களுக்கு 50% தான் பலனை தருவார். ஆனால் கேது பகவான் 100% வெற்றி வாய்ப்பை தருவார். இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்து அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்ததை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அதுவும் ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமு, நீட் எக்ஸாமு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாமு, இப்படி அவங்களுடைய பரிணாமத்தால் அவங்களுடைய முயற்சியால் பெரிய லெவலில் சாதாரண நிலையில் இருந்த ஒரு மாணாக்கனாக இருந்தவன் ஒரு பெரிய ஆஃபீஸராக கூட மாற முடியும். அது 3ஆம் இடத்து கேது பகவான் உங்களுக்கு அப்படி ஒரு அளப்பரிய ஒரு பலனை தந்து விடுவார். அப்படியே உங்களை ஒரு திருப்பி போடுவார். இந்த குரு பார்வை வேறு வரும்போது உங்களுக்கு 8 மாதத்துக்கு அப்புறம், முதல் 4 மாதம் தான் குரு பார்க்கல, மே மாதத்துக்கு பிறகு பார்த்தா குருவே பார்க்குறார். அப்போ 3ஆம் இடத்துல கேது இருக்கிறதே சிறப்பு. அப்போ 8 மாத காலம் குரு பார்வையில் இருக்கார். குரு கேது காம்பினேஷன்னாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும். பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் அந்த கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். அப்போது பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்களுடைய தொழில் அமைப்பு, அவங்களுடைய கட்டமைப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் எல்லாமே இந்த 3ஆம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு பெரிய இமாலய வளர்ச்சியை தந்து விடுவார். சூப்பருங்க. இந்த 3ல் கேது இருந்தாலே ரொம்ப அமக்கலாம். ஆனால் ராகு உட்காந்து 9ல் உட்காந்துருக்காருன்னு சொன்னால், இந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டுறாதீங்க. பார்த்து போடுங்க. செய்யலாமா செய்யக்கூடாது. அந்த ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. கேது நல்லதே செய்வார். அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு. இது 4 மாத காலம்தான் இருக்க போகிறார். 120 days எக்ஸாக்ட்லி. அப்போ 10ஆம் இடத்துல குரு அப்படின்னா பதவி பறிபோகும், பதவி ஆட்டங்காணும், அந்தனன் தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த உண்டுன்னா. அப்போ தனித்த குரு நிச்சயமாக பிரச்சனையே நிறைய கொண்டு வருவார். ஏன்னா இவ்வளோ நாளாக ராகுவோடு சேர்ந்துருந்தார். இப்போ ராகு போயிட்டாரா மீனத்துக்கு, இப்போ தனியாக தான் இருக்கிறார் அவர். அப்போ 10ஆம் இடத்துல குரு நல்லா உங்களை போட்டு ஒரு உழுக்குவார். வேலையில் நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு உங்களை தூக்கி எங்கேயாவது லாங்கில் ரிமோட்டில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. இல்லை வேலையில் சாதாரண நிலையில் இருக்கும், அது பார்த்தா பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அதை வேலையை விட்டு தூக்கிடுற அளவுக்கோ, இல்லை அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுறதோ, இல்லை வேலையை விட்டு எடுக்கிறதுக்கூடிய ஒரு நிலையோ, பதவி இழப்பு, இல்லைன்னா ப்ரமோஷனை டீப்ரமோஷன் கூட நடக்கும். இந்த குரு பார்த்துருக்கோம். அந்த குரு 10ல் குரு வந்தால் இல்லைங்க இது டீப்ரமோஷன் பண்ணிட்டாங்க அப்படின்வாங்க. பதவி உயர் வாங்கியிருப்பார். உடனே பார்த்தா அவருக்கு ஏதோ ஒரு ராங் எதுவில் இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு பதவி உயர் கொடுத்துட்டாங்க, அது இப்போது கண்டுபிடிச்சி அதை இது பண்ணிட்டோம் அப்படி சொல்லுவாங்க. அது 10ஆம் இடங்கிறது கொஞ்சம் பிரச்சனையான இடம். குரு எந்த அளவுக்கு கெடுப்பார், தொழிலே கெடுப்பார். தொழில் பண்ணுற இடத்துலையாவது நல்ல வருமானம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் வருமானத்தை கொடுக்க மாட்டார். தொழில் பண்ணுற இடத்தையும் கெடுப்பார். அதுலேயும் 10ல் குரு இருக்குன்னா அந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறோமே, ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கு, வேலையில் பிரச்சனை, இல்லை மெமோ வாங்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவார். ஒரு இன்க்ரிமெண்ட்டு கட்டுங்க உங்களுடைய நடவடிக்கையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் கட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அரசு உத்தியோகமோ தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் இந்த 10ல் குரு வந்தால். அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் ஸ்தான பலத்தை பார்த்துட்டோம். 10ல் குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை. பட் இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அங்கேருந்து எங்கே பார்க்க போகிறார், 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார்.
என்னதான் இருந்தாலும் தொழில் டென்ஷனாக பண்ணாலும் இல்லை உத்தியோகம் பண்ணாலும் ஓரளவுக்கு வருமானம் வரும். ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார், தனஸ்தானத்தை அந்த 10ல் இருக்கிற குரு பார்த்துடுறார். அப்போ அந்த 4 மாத காலமும் பணத்துக்கு பஞ்சம் இல்லை, வருவாய்க்கு குறைவில்லை, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், விருந்தினருடைய வருகையால் வீடே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க இந்த 2ஆம் இடத்தை பார்க்குறதால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. இந்த 4ஆம் இடத்தை குரு பார்த்தா தாய்க்கும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, ஒரு சிலர் மாற்றி அமைப்பீங்க, பழசை வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க, இல்லை 4 வீலரே வாங்குவீங்க. இடம் பூமி ஏதாவது அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ணுவீங்க, அது சுப செலவாகத்தான் அமையும். சரி, இது 4ஆம் இடம். அடுத்தது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க. அப்போ சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ இந்த கடகராசி என்பவர்கள் அஷ்டமத்து சனி வந்தாலும் பிரச்சனைகள் சந்தித்தாலும் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் இந்த முதல் 4 மாதம். அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்க போகுது. இந்த 6ஆம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடல் சுமை படிப்படியாக குறையும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த 4 மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார். அப்போது மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. அப்போ அது 11ஆம் இடம், சூப்பரான ஒரு இடம். எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ அந்த குரு பகவான் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுப்பார். 11ல் எந்த ஒரு கிரகமும் வந்தால் அளப்பரிய ஒரு பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அதில் குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது உயர்வான பலனை, சூப்பரான பலனையே வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போ 11ல் குரு வந்துட்டால் இந்த கடகராசி என்பவர்கள் என்ன தான் அஷ்டமத்து சனி, ஆனால் போப்பா 11ல் குரு வந்துச்சு, இந்த 8 மாத காலம் எனக்கு நல்லா தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையும் அஷ்டமத்து சனி உங்களை ஒன்றும் அவர் பிரச்சனையை கொடுத்தாலும் அந்த குரு உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார் பாருங்கள். 11ல் இருந்து தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது, எடுத்த காரியம் சக்ஸஸ் ஆக போகிறது. எந்த ஒரு முயற்சியும் வீண் போவதில்லை, அது பெரிய இமாலய வளர்ச்சி பெறும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த 2வது திருமணத்துக்கான சுபமான பேச்சுவார்த்தை நடத்தி திருமணத்தை முடிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஓராண்டு. சரி, உங்களுக்கு 11ஆம் இடம் எதை தொட்டாலும் சக்ஸஸ்ஸு, லாபம். எந்த தொழில் சின்ன ஒரு மேம்போக்காக செஞ்சால் கூட அது பெரிய லாபத்தை கொடுக்கும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது இந்த 8 மாத காலம். அப்போது குரு பார்வை எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். குரு 3ஆம் இடத்தை பார்க்குது, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், உத்தியோக ரீதியாக இருக்கலாம், இல்லை டொமஸ்டிக் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லை குடும்ப சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக இருக்கலாம். அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு போகணுன்னா இந்த 3ஆம் இடத்தை பார்க்குறதால நல்ல தகவல் வரும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்க போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்தாலே அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 8 மாத காலமும் அமக்கலமாக இருக்கும். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேக வளர்ச்சி, ஆரோக்கியம், அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். சொத்து பத்துக்களை பிரிச்சிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் பூர்வீக சொத்தை நீங்கள் தாராளமாக பிரிச்சிக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக உங்கள் பங்கு கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு இடம்.
இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். ஸோ அப்படி இருப்பாங்க இந்த கடகராசி நண்பர்கள். அப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது அஷ்டமத்து சனி இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே இந்த கடகராசிக்கு யோகமான காலம். கணவன் மனைவி இது நாள் வரைக்கும் பிரிஞ்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், மன வருத்தம் இருந்திருக்கலாம், மன சஞ்சலம் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஓராண்டு, இந்த 8 மாத காலம். என குரு பார்க்குறார். கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நண்பர்கள், பிரிந்து சென்ற நண்பர்கள் தேடி வந்து உங்களை அரவணைப்பாங்க. உங்களுடைய உறவினர்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இது நாள் வரைக்கும் எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், அக்கம் பக்கம் எல்லாம் பார்த்தா மூஞ்சி மும்முன்னு வச்சுருப்பாங்க, ஒருன்னு இருப்பாங்க, சண்டைக்கு தயாராக இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. எல்லாமே உங்களுக்கு அப்படியே அட்மாஸ்பியரே மாறின மாதிரியே இருக்கும். எல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவே பேசுவாங்க. இப்போ இது நமக்காக நடக்குது, ஆனால் இவ்வளோ ஆதரவாக இருக்காங்க அக்கம் பக்கம், எல்லாம் வேலை செய்கிறவங்க இடத்துல, உத்தியோகம் பார்க்குற இடத்துல எல்லாமே ரொம்ப ஆதரவாக இருக்காங்களே, ரொம்ப இனிமையாக கோஆப்ரேட் பண்ணுறாங்க, பழகுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறக்கும். அதுதான் 7ஆம் இடம். கூட்டு தொழில் பண்ணுவாங்க சில பேர். அது இதில் இவ்வளோ நல்லா இழுத்தடிச்சின்னு போவோம், பிரச்சனையான போவோம். ஆனால் இப்போ இந்த காலகட்டம், அந்த 8 மாத காலம், அந்த கூட்டாளி வந்து அனுசரணையாக இருப்பார். கூட்டு தொழிலும் ரொம்ப நல்லா போகும், ஒன்றும் குறை கிடையாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் இந்த கடகராசிக்கு அருமையான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். அஷ்டமத்து சனி உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. மொத்தத்தில் நீங்கள் ஒரு 65 விழுக்காடு நன்மைகளை அடையப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதாவது கடகராசினுடைய பலன் 2024 எப்படி இருக்குன்னு கேட்டீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி போனாலும், இன்னொரு பக்கம் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த குரு வந்து ரொம்ப அமக்கலமான ஒரு பலனை தருகிறார். அப்படி இருக்கும்பொழுது உங்களை பொறுத்தவரை இந்த 2024 மிக சிறப்பாக அமையும் என்று சொன்னால் மிகையாக